பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏல்புத்தேல் பிரேயர் மினிஸ்ட்ரி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறது. விஷ் யூ ஹாப்பி பிளஸட் சண்டே. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் தாமே உங்களுக்கு சமாதானத்தை தருவாராக. ஹல்லேலூயா. இன்றைய தேவ வாக்கு ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3வது வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடினால் அவனை பூர்ண சமாதானத்துடைய காத்துக்கொள்வீர். ஆம் தேவஜனங்களே, அவரை உறுதியாய் நாம் பற்றி கொண்டிருக்கும் பொழுது நம்மை கர்த்தர் பூர்ண சமாதானத்தோடு நடத்துகிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை நடத்துகிறார் என்றால் சங்கீதக்காரனோடு சேர்ந்து கர்த்தர் தம் ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் ஜனத்திற்கு சமாதானத்தை அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. அவர் சமாதானத்தின் தேவனாயிருக்கிறார். அநேக விதமான நெருக்கங்கள், சோதனைகள் உண்மையாய் கர்த்தருடைய விசுவாசிகளுக்கு காணப்படும் தேவ பிள்ளைகளே. ஆனாலும் பூர்ண சமாதானத்தை தருவது எதன் மூலமாய்? ஜெபத்தின் மூலமாய். நம்பிக்கை, விசுவாசம், தேவனோடு கூட நாம் வைக்கும் அப்படிப்பட்ட சமாதானக்காரனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் மட்டும்தான் நமக்கு சமாதானத்தை தர முடியும். தேவ பிள்ளைகளே, சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் சொல்லி கொண்டிருக்கிறார். வாலிப பிள்ளைகளே, சமாதானத்தை தேடி உங்கள் உடம்புகளை, நீங்கள் சரீரத்தை பலவிதமான பாவ பழக்கத்திற்கு கெடுத்து கொண்டிருக்கிறீர்களா? வேண்டாம். ஏசப்பா கிட்ட ஓடி வாங்க. கர்த்தர் சகல விதமான சமாதானத்தை உங்களுக்கு தந்தருளுவேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். ஏன் கலங்குறீங்கப்பா? நீங்கள் ஆண்டுக்கிட்ட வாங்க. ஏசப்பா உங்களுக்கு சமாதானத்தை, பூர்ண சமாதானத்தை அவர் தருவார். அவரிடத்துல தான் இருக்குது. நம்ம அநேக விதமான சமாதானங்கள் அநேக இடங்களில் கிடைக்கும். எல்லாம் டெம்பரவரி தான். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு அவர் ஆசீர்வாதத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். வாலிப பிள்ளைகளே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று தேவன் சொல்லி கொண்டிருக்கிறார். அந்த தேவனை நோக்கி நாம் கதறுவோமா? ஹல்லேலூயா. நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை எப்போதும் கண்முள்ள நிறுத்தி கொண்டு வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. ஜெபிக்கலாமா? ஆண்டவர் தாமே நமக்கு பூர்ண சமாதானத்தை கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆலயத்துக்கு சென்று கர்த்தரை தேடுங்கள். ஆலய சமூகத்தில் செல்லும் பொழுது நமக்கு ஒரு பூர்ண சமாதானத்தை கர்த்தர் உறுதிப்படுத்துவார். உங்களுக்கு நல்ல நித்திரையை தருவார், குழப்பங்களை மாற்றுவார். வாலிப பிள்ளைகளே, யாராக இருந்தாலும் சரி, இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரும் கர்த்தரை நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற பரலோக தேவனே, ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை தந்து நீர் ஆசீர்வதிப்பீராகப்பா. இந்த வசனத்திற்காக ஸ்தோத்திரம். நீர் தாமே ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். மே காட் பிளஸ் யூ. ஜீசஸ் இஸ் கம்மிங் சூன். சமாதானக்காரர் உங்களை சமாதானத்தோடு நடத்துவாராக. விஷ் யூ ஹாப்பி பிளஸட் சண்டே.